நான் எங்கேயும் போறதா இல்ல தாத்தா. நான் அந்த ரெட்டி குடும்பத்தை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன். அவங்க என்னதான் பண்றாங்கன்னு ஒரு கை பார்த்துருவோமே என்று விக்ரம் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட செல்வா அதிர்ச்சி அடைந்தார். விக்ரம் தம்பி, என்ன பேசுறீங்க? அவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்க. அவங்க கிட்ட நீங்க மாட்டினா அவங்க நிச்சயம் உங்களை கொன்னுடுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த குடும்பத்தை எதிர்க்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்கிற உங்க தாத்தாவை போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போதைக்கு ஆதித்யா குடும்பத்தில் மிச்சம் இருக்கிறது நீங்க மட்டும்தான். நீங்களாவது உயிரோட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தம்பி என்றார். விக்ரம் அவர் சொன்னதை கண்டுகொள்ளவில்லை. அவன் தன் அப்பாவை கொன்றவர்கள் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தான். மேலும் தன் தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தை எப்படி மீட்பது என்று யோசிக்க தொடங்கினான். அவன் எதையோ யோசிப்பதை பார்த்த செல்வா, நீங்க சாகிறத என்னால பார்க்க முடியாது தம்பி. நான் சொல்றதை கேளுங்க, இங்கிருந்து போயிடுங்க என்று மீண்டும் கெஞ்சினார். தாத்தா, என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. என் மேல அவ்வளவு சீக்கிரம் எவனாலையும் கை வைக்க முடியாது. இப்ப நீங்க சமத்தா ரெஸ்ட் எடுங்க என்ற விக்ரம் அவரின் பதிலை எதிர்பார்க்காமல் அந்த அறையை விட்டு வெளியேறினான். அவன் செல்வாவின் அறையை விட்டு வெளியே வந்ததும் அவனுக்கு ஒரு போன் வந்தது. ராக்கெட் ராஜா தான் போன் செய்திருந்தான். அவன் போனை எடுத்ததும், ஹலோ விக்ரம் சார், இன்னைக்கு ஆதித்யா கூட உங்களுக்கு மீட்டிங் இருக்கு, மறந்துட்டீங்களா? இன்னும் நீங்க வரலையே என்று ராக்கெட் ராஜா சொன்னான். கவலைப்படாத, நான் சீக்கிரம் வரேன் என்று விக்ரம் போனை கட் செய்தான். நடந்த கலவரத்துல இதை சுத்தமா மறந்து போயிட்டோமே என்று நினைத்த விக்ரம் உடனடியாக சிட்டி அவுட்டரில் இருந்த கிரீன்லேண்ட் ஹோட்டலுக்கு புறப்பட்டான். அதே நேரம் கிரீன்லேண்ட் ஹோட்டலில் ஆதித்யா ராய் மற்றும் ராக்கெட் ராஜா இருவரும் எதிரெதிரே அமர்ந்திருந்தனர். ஏய், என்ன நக்கலா? என்னை வச்சு நீ எதையும் கணக்கு போடாத. எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, என் அண்ணன். அவர் மட்டும் இங்க வந்தாருன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு உன் சாவு கன்ஃபார்ம் என்று ராக்கெட் ராஜா கர்வத்துடன் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட ஆதித்யா கோபம் அடைந்தான். யாருடா நீ சொல்ற அண்ணன்? உன்னை விட பெரியவனா? எங்க அவனை வர சொல்லு பார்க்கலாம். அவன் என்னத்தை வந்து கிழிக்கிறான்னு நானும் பார்க்கறேன் என்று ஆதித்யா நக்கலாக சொன்னான். எங்க அண்ணன் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வருவாரு. ஆனா அவர் மட்டும் இங்க வந்தாருன்னு வச்சுக்கோயேன், உங்க ஒட்டுமொத்த ஆட்டமும் க்ளோஸ் ஆகிடும் என்று ராக்கெட் ராஜா திமிராக சொன்னான். அவன் பேர் என்ன என்று ஆதித்யா கேட்டான். அவரோட பேரு விக்ரம். அப்போதுதான் ஆதித்யாவிற்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. ஏய், நீ சொன்னியே அந்த விக்ரம், அவன் புருஷோத்தமன் குடும்பத்தோட மருமகன் தானே? ஆட, அந்த யூஸ்லெஸ் ஃபெலோவை பத்தியா நீ இப்படி புகழ்ந்து தள்ளுற? அவனை போய் உனக்கு அண்ணன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல என்று ஆதித்யா கேட்டான். உன்ன மாதிரி நிறைய பேர் என் அண்ணனை இன்சல்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவனுங்க எல்லாம் அவரோட காலடியில கிடக்குறாங்க. சில பேர் இந்த பூமியிலேயே இல்ல என்று ராக்கெட் ராஜா சொன்னான். இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா உன்னோட அந்த விக்ரம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. நானும் அவனை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் என்று சொன்ன ஆதித்யாவின் உதடுகளில் வஞ்சக புன்னகை தோன்றியது. சரியாக அதே நேரம் அவர்களுக்கு மேலே இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. அனைவரும் நிமிர்ந்து பார்த்தனர். அப்போது அங்கு ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. அங்கிருந்த அனைவரும் தங்கள் கண்களை சுருக்கி ஹெலிகாப்டரை பார்த்து கொண்டிருந்த போது விக்ரம் சிகரெட் பிடித்தபடி ஹெலிகாப்டரின் கதவை திறந்தான். மிஸ்டர் விக்ரம், ஹெலிகாப்டர் இறங்க 3 நிமிஷம் ஆகும் என்று பைலட் சொன்னார். அதை கேட்ட விக்ரம், அவ்வளவு நேரம் என்னால வெயிட் பண்ண முடியாது என்றவன் ஹெலிகாப்டரில் இருந்து கீழே குதித்தான். இதை கீழே இருந்த அனைவரும் வாயை பிளந்து கொண்டு பார்த்தனர். ஹெலிகாப்டருக்கும் அந்த கட்டிடத்திற்கும் கிட்டத்தட்ட 100 அடி தொலைவு இருந்தது. ஒருவர் இவ்வளவு உயரத்தில் இருந்து கீழே குதித்தால் மரணம் நிச்சயம். விக்ரம் செய்கையை பார்த்து ராக்கெட் ராஜா, ஆதித்யா உட்பட அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் அசால்ட்டாக கீழே குதித்த விக்ரம் தரையில் நேராக நின்றான். அவன் கால்கள் கூட தள்ளாடவில்லை. பின்னர் அவன் ராக்கெட் ராஜாவை நோக்கி செல்லத் தொடங்கினான். ஆதித்யா தன் கண்களை அகல விரித்து விக்ரமை தலை முதல் கால் வரை பார்த்தான். அதிர்ச்சியில் இருந்து வெளிவந்த ராக்கெட் ராஜா வேகமாக ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டான். இவன் தான் நீ சொன்ன விக்ரமா? உன் அண்ணனா என்று ஆதித்யா தட்டு தடுமாறியபடி கேட்டான். நீதான் ஆதித்யாவா என்று விக்ரம் பின்னர் அவனுக்கு பின்னால் நின்று இருந்த 3 மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிபுணர்களை பார்த்தான். இவங்க 3 பேர் கூட தான் நான் சண்டை போடணுமா
என்று கேட்டான். அவனை பார்த்து சிரித்த ஆதித்யா, அட பரவாயில்லையே, ரொம்ப தைரியசாலிதான். 3 பேரையும் ஒரே நேரத்துல ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கியே. ஆனா இவங்கள ஜெயிக்க முடியும்னு உனக்கு தோணுதா என்றான். அப்படிப்பட்டவர்களை விக்ரம் ஒரே அடியில் எழ விடாமல் செய்தான். ஏய், இங்க பாரு, இந்த தில்லால் அங்கடி வேலையெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாகாது. நீ என்ன பண்ணாலும் உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. நீ இனி செத்த பாம்புதான், அங்க பாரு என்று ஆதித்யா தனது தலையை உயர்த்தி எதிரே இருந்த கட்டிடத்தை நோக்கி சைகை செய்தான். அப்போது சட்டென்று விக்ரமின் மீது சிவப்பு வெளிச்சம் விழுந்தது. அதை பார்த்து முகம் சுளித்த விக்ரம் வெளிச்சம் வந்த இடத்தை பார்த்தான். துப்பாக்கியை வைத்துக்கொண்டு ஒருவன் அங்கு நின்று இருந்தான். என்ன, எப்படி என் பிளான்? அவனை ஆஸ்திரேலியாவில் இருந்து லட்சக்கணக்கில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். துப்பாக்கி சுடுறதுல அவனை யாராலையும் தோற்கடிக்கவே முடியாது. நீ ஒரு அடி எடுத்து வச்சா கூட உன் தலை செதறிடும் என்று ஆதித்யா சொன்னான். அப்போது ஒரு தோட்டா பலத்த சத்தத்துடன் தரையில் மோதியது. புல்லட் விழுந்த இடத்தில் ஓட்டையே விழுந்து விட்டது. ஆனாலும் அது விக்ரமை தாக்கவில்லை. என்ன இது, எப்படி அவனோட குறி தப்புச்சு? ஒருவேளை இவனுங்க என் ஆளுக்கு பணம் கொடுத்து இவனுங்க ஆளா மாத்திருப்பானுங்களோ என்று ஆதித்யா தலையை பிடித்து கொண்டு யோசித்தான். அவனுக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. அப்போது தனது வலது பக்கம் இருந்த கட்டிடத்தை கூலாக பார்த்த விக்ரம் பின்னர் ராக்கெட் ராஜாவிடம் இருந்த சூட்கேஸில் இருந்து துப்பாக்கியை எடுத்து அந்த கட்டிடத்தை நோக்கி 3 முறை சுட்டான். அடுத்த கணம் அந்த கட்டிடத்தின் மேலிருந்து ஒருவன் பொம்மை போல கீழே விழுந்தான். அவன் செத்துவிட்டானா உயிர் பிழைத்தானா என்று யாருக்கும் தெரியவில்லை. பின்னர் விக்ரம் சிரித்தபடி ஆதித்யாவை பார்த்தான். அவன் முகம் பயத்தில் வெளிரி இருந்தது. ப்ளீஸ் என்னை கொன்னுடாத. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லு, நான் கொடுத்துட்றேன். இனி நான் உன் கிட்ட கூட வரமாட்டேன். ஏன், இந்த நாட்டிலேயே இருக்க மாட்டேன். உடனே இங்கிருந்து போயிடுறேன். என்னை மட்டும் விட்டுடு என்று ஆதித்யா விக்ரமிடம் கெஞ்சினான். அவன் சொன்னதை கண்டு கொள்ளாமல் மின்னல் வேகத்தில் ஆதித்யாவின் அருகில் வந்த விக்ரம் அவன் கழுத்தை திருப்பி உடைத்தான். நொடி பொழுதில் நடந்த அந்த சம்பவத்தால் அந்த இடமே அமைதியானது. விக்ரமின் செய்கையை பார்த்த அனைவரின் இதயமும் ஒரு நொடி நின்று துடித்தது. முதலில் அதிர்ச்சியில் இருந்து தன்னிலைக்கு திரும்பிய ராக்கெட் ராஜா, விக்ரம் சார், என்ன பண்றீங்க? இது ராய் குடும்பத்துக்கு சொந்தமான ஹோட்டல். அதனால இந்த பிரச்சனையை வெளியில தெரியாம மறைக்க முடியாது. இந்த ஆதித்யா செத்துட்டான்னா ராய் குடும்பம் உங்களை பழி வாங்காம விட மாட்டாங்க என்றான். ராக்கெட் ராஜா, இப்ப எதுக்காக இப்படி பதற? நான் உன்னை எவ்வளவு உயரத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ இப்படி பயந்து சாகறியே. இப்ப மட்டும் இந்த ஆதித்யா சாகலனா ஒட்டுமொத்த ஸ்டேட்டையும் எப்படி உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்? இங்க பாரு, நான் உன்னை ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா மாத்தணும்னு நினைக்கிறேன். ராய் குடும்பத்தாலலாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்னை பழி வாங்கணும்னு நினைச்சாலே நான் அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவேன். டோன்ட் வரி என்று சொன்னவன் தன் பாக்கெட்டில் இருந்த கூலர்ஸை எடுத்து போட்டுக்கொண்டு ராக்கெட் ராஜாவின் கன்னத்தில் செல்லமாக கிள்ளிவிட்டு, வரட்டா தம்பி என்று சொல்லி விசிலடித்துக் கொண்டே ஸ்டைலாக அங்கிருந்து நடந்து சென்றான். இதை கண்டு ராக்கெட் ராஜா மனதிற்குள் எல்லையில்லா ஆனந்தம் உண்டானது. ஒரு வழியா இந்த ஆதித்யா ஒளிஞ்சான். இனி நான் மட்டும்தான் பேருலையும் ராஜா, நிஜத்திலையும் ராஜா. இந்த விக்ரம நாம என்னமோ நினைச்சிட்டோம். ஆனா இவரு நாம நினைச்சதை விட பலே கில்லேடியாவில் இருக்காரு. ஒருவேளை விக்ரம் மட்டும் இந்த தொழிலுக்குள்ள வந்தா கண்டிப்பா சக்க போடுவாரு போலியே. பார்க்கலாம், இந்த விக்ரம் எப்படியாச்சும் உள்ள இழுப்போம் என்று மனதிற்குள் நினைத்தவன் தனது ஆட்கள் பக்கம் திரும்பி, அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பாருங்க என்பது போல் கண் சைகை காட்ட உடனே அவர்களும் அங்கிருந்த ஆதித்யாவின் பாடியை கிளியர் செய்தனர். அங்கிருந்து கிளம்பிய விக்ரம் நேராக தன் வீட்டிற்கு வந்து செல்வராகவனை பார்க்க அவர் இருக்கும் ரூமிற்கு சென்றான். தன் அருகில் இருந்த சேர் ஒன்றை இழுத்து போட்டு அதில் அமர்ந்த விக்ரம், அந்த ரெட்டி குடும்பம் அனுப்பின ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்கிட்ட ஏன் அதை சொல்ல மாட்டீங்க? ஒழுங்கா சொல்லுங்க. விக்ரம், அவங்க இங்கதான் இருக்காங்க என்று ராகவன் சொல்ல, இங்கதானா? இங்கதான் இருக்காங்கன்னா எங்க? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. ஒருவேளை காத்தோட காத்தா கலந்திருக்காங்களா என்ன? அந்த ரெட்டி குடும்பம் ஏதோ மந்திரவாதிகளை அனுப்பிட்டானுங்களா என்ன என்று கிண்டலாக கேட்டவாறு சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்த விக்ரம், விக்ரம் விளையாடாத, இங்க இல்ல, நாம இருக்க ஏரியா பக்கத்துல என்று சொன்ன ராகவ் அவனை பார்க்க,
அதான் எந்த இடம்னு புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க தாத்தா. விக்ரம், அந்த ரெட்டி குடும்பம் அனுப்புன ஆளுங்க எல்லாம் இப்ப அஜந்தா ஹோட்டல்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீ யாருன்னுலாம் தெரியாது. உங்க அப்பா சம்பத் பேர்ல ஹோட்டல் புக் ஆகி இருக்கிறதுனால நீ அங்க இருக்கணும்னு நினைச்சு கண்டிப்பா நீ அங்க வருவன்னு உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க என்று அவர் சொல்ல அதை கேட்டு லேசாக சிரித்தவன், என்னை போட்டு தள்ள ஒரு டீமா ஒர்க் பண்ணுவாங்க போல, பார்க்கலாம், இன்னைக்கு சிறப்பான சம்பவம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே தன் கை விரலை தலை மீது அழுத்தி நெட்டி முறித்தவன், தாத்தா நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போனதும் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். சிவப்பு மற்றும் நீல நிற டிஜிட்டல் விளக்கால் அஜந்தா என்று மின்னிக் கொண்டிருந்த அந்த ஹோட்டல் முன் இறங்கியவன் நேராக உள்ளே நுழைந்தான். அதே சமயம் இங்கே 26வது மாடி கட்டிடத்தில் பார்ப்பவர்களை தன் தோற்றத்தை வைத்தே மிரள வைக்கும் கருப்பு நிற குண்டான ராட்சத உருவம் ஒன்று தன் மொட்டை தலையை தடவியவாறு மானிட்டரில் எதையோ பார்த்து கொண்டு இருந்தது. அதே சமயம் இங்கே விக்ரம், என்னடா இது, இத்தனை ஃப்ளோர் இருக்கு, இதுல நாம தேடி வந்த ஆள் எங்க இருக்கான்னு தெரியலையே என்று நினைத்து பெருமூச்சு ஒன்றை விட்டவன் நேராக லிப்டிற்குள் நுழைந்தான். அதே சமயம் குண்டன், என்ன இவன் லிஃப்ட்டுக்குள்ள போய் தூங்கிட்டானா என்ன? லிஃப்ட் மூவ் ஆகாமையே இருக்கு என்று முணுமுணுத்தவாறு இருக்க திடீரென லிப்ட் உள்ளே விக்ரம் அழுத்தியது 26 என்ற நம்பர் மேல் தெரிந்தது. தான் போட்டிருந்த கண்ணாடியை நன்றாக துடைத்து மீண்டும் அதை மாட்டிவிட்டு பார்ப்பதற்குள் லிப்டில் நம்பர்ஸ் மாறி மாறி ஓடிக்கொண்டிருந்தது. ஷிட், லிஃப்ட் அதுக்குள்ள மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்பர் 26 மாதிரி தான் தெரிஞ்சது. இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டா இருக்கே, இப்ப என்ன பண்ணலாம் என்று யோசித்த ஷாகிப் ஏதோ முடிவெடுத்தவனாய் முகத்தில் ஒரு மர்ம சிரிப்போடு அவசர அவசரமாக அங்கிருந்த மேசையில் இருந்து துப்பாக்கியை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு ரூமை விட்டு வெளியே வந்தான். 26வது மாடி அருகே சென்றவன் லிப்ட் அருகே நின்று துப்பாக்கியை லிப்டை நோக்கி குறிவைத்தான். விக்ரம் வெளியே வந்த அடுத்த நிமிடம் அவனை சுட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் விழியை லிப்டில் இருந்து அகற்றாது இருந்தான். லிப்ட் டிஜிட்டல் நம்பர் 25 என்று மாறியதும் மீண்டும் தன் கவனத்தை முன்பை விட அதிகமாக லிப்ட் மீது செலுத்தி துப்பாக்கியை லோட் செய்து மிக எச்சரிக்கையாக இருக்க நம்பர் 26 என்று மாறியதும் லிப்ட் படார் என ஓப்பன் ஆனது. விக்ரமின் உருவம் தன் கண்ணில் பட்டதுமே அவனை ஷூட் செய்ய போனவனுக்கு அதிர்ச்சி காத்து இருந்தது. என்ன ஆளே காணோம், எங்க போனா? லிஃப்ட்டுக்குள்ள போனா 26 நம்பர் தான் செலக்ட் பண்ணினா, ஆனா ஆளை காணோமே என்று குழம்பியவன் மீண்டும் தன் மொட்டை தலையை தடவ அவன் பின்னந்தலையில் யாரோ நங்கென்று கொட்டவும் அதில் என்று கத்திக்கொண்டே பின்னால் பக்கம் திரும்ப அவன் முன் விக்ரம் நின்றான். நீ நீ எப்படிடா உள்ள இருந்து வெளியே? என்ன ஷூட் பண்ண வந்தா ஷூட் பண்ண வேண்டியது தானே, அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மொட்டை மண்டையா என்று சொல்லிக்கொண்டே எகிரி குதித்து தன் இரு கைகளையும் மடக்கி அவன் மொட்டை தலையில் ஓங்கி குத்த குண்டன் ஒரே குத்தில் மயங்கி கீழே விழுந்தான். நேராக எலக்ட்ரிக் ரூமிற்கு வந்தவன் மெயினை ஆஃப் செய்ய மொத்த ஹோட்டலும் பவர் கட் ஆனது. அப்பொழுது அவர்கள் முன் டார்ச் லைட் வெளிச்சம் ஒன்று விழுந்தது. உடனே வெளிச்சம் வந்த திசை பக்கம் அனைவரும் திரும்பி பார்க்க அங்கே மிக நீளமான கோட்டும் தொப்பியும் அணிந்த ஒருவன் உள்ளே நுழைந்தான். அவன்தான் சைதன்யா ரெட்டி. என்னடா இது, இவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல இன்வெர்டர் கூடவா இல்ல? பவர் கட் ஆனா ஆன் பண்ணி கூடவா விட மாட்டானுங்க என்று சைதன்யா பின்னால் இருந்த ஒருவன் கேட்க அவனை திரும்பி பார்த்து முறைத்த சைதன்யா, இவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல பவர் கட், இன்வெர்டர் ஒர்க் பண்ணல, நாம தேடி வந்த ஆள் இங்கதான் இருக்கான், இதெல்லாம் வச்சு பார்க்கறப்ப ஏதோ தப்பு நடக்குதுன்னு கூடவா உங்களுக்கு தெரியல என்று சொன்ன சைதன்யா தன் அருகில் நின்றவனின் சட்டை காலரை பிடித்து இழுத்து, இந்த மாதிரி என் பக்கத்துல நின்று தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு நேரா மேல 26th ஃப்ளோருக்கு போங்க, அங்கதான் அவன் வரப்போறதா எனக்கு ஷாகிப் இன்ஃபார்ம் பண்ணான், முதல்ல இங்கிருந்து ஓடுங்க என்று அவன் மிரட்டவும் அவனின் ஆட்கள் அனைவரும் ஃப்ளோர் 26 நோக்கி சென்றனர். அதன் பிறகு ஷாகிப்பிற்கு கால் செய்து பார்த்தான். ஆனால் அது அட்டன் செய்யாமல் இருக்கவே, என்ன இவன் கால் பண்ண எடுக்க மாட்டான், சரி நாமளே அவன் இருக்க ரூமுக்கு போலாம் என்று நினைத்த சைதன்யா சாகிப் இருந்த அறைக்கு சென்றான்.
அப்பொழுது ஏதோ பலத்த அலறல் சத்தம் கேட்கவே அதை கேட்டு ஷாகிப் ரூமிற்கு சென்று கொண்டிருந்தவன் அதை நிறுத்திவிட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றான். அப்பொழுது மேலிருந்து ஒரு மனிதன் பலத்த இரத்த காயங்களுடன் கீழே விழுந்தான். யாருடா இது? ஒருவேளை நம்ம பயலுங்க நாம தேடி வந்த ஆளோட கதையை முடிச்சிட்டானுங்களா என்ன? இருக்கும், கில்லாடி பசங்க, அவன் கதையை முடிச்சிருப்பானுங்க என்று தனது ஆட்களை பற்றி பெருமையாக நினைத்தவாறே கீழே சென்றான் சைதன்யா. விக்ரமை தேடி மேலே சென்ற 4-5 தடியர்கள் வேகமாக கீழே ஓடி வந்து அங்கே கீழே விழுந்தவனை சுற்றி வளைத்து நின்றனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.